வணக்கம். நல்லுணவு நம் உணவு இந்த அலைவரிசைக்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லுணவு நம் உணவில் இன்னைக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த சத்தும் சுவையும் நிறைந்த எள்ளு பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஆரோக்கியத்தை விரும்பக்கூடிய எல்லோருமே இந்த ஒரு பொடியை கண்டிப்பாக உங்களுடைய உணவில் சேர்த்துக்கணும். காரணம் இதில் அதிகப்படியான இரும்பு சத்து, சுண்ணாம்பு சத்து, நார் சத்து, நம்மளுடைய முடி வளர்ச்சிக்கு, எலும்பு சத்துக்கு எல்லாத்துக்கும் தேவையான பொருட்கள் இந்த எள்ளு பொடியில் இருக்குது. எத்தனையோ பேர் எள்ளு பொடி எப்படி செய்கிறதுன்னு போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த முறையில் நம்மளுடைய பதிவை பார்த்துட்டு நீங்கள் எள்ளு பொடி செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு சத்தாகவும் கொடுக்கலாம், மிக மிக சுவையாகவும் அவங்க விரும்புகிற வகையிலையும் கொடுக்கலாம். இந்த எள்ளு பொடி செய்கிறதுக்காக இன்றைக்கி 100 கிராம் எள்ளு, கொஞ்சமாக கருவேப்பிலை கழுவிட்டு உணர்த்தி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு சின்ன துண்டு ஒரு 20 கிராம் அளவுக்கு வெல்லம், வரமிளகாய் ஒரு 5 எண்ணம், அதன் பின்னாடி பூண்டு ஒரு 10 பல், சின்ன கோழி குண்டளவுக்கு புளி. இப்போ இந்த பொடி செய்யறதுக்காக ஒரு இரும்பு சட்டி ஒன்று எடுத்திருக்கேன். இரும்பு சட்டியில் செஞ்சால் தான் எள்ளு ரொம்ப தீயாமல் அழகாக நம்மளால் பொரித்து எடுக்க முடியும். முதல்ல அந்த சட்டியில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து அந்த சூட்டுலேயே அதை வாட்டி எடுக்க போகிறேன். கருவேப்பிலையில் ஈரம்லாம் எதுவுமே இல்லாத அளவுக்கு நம்ம நல்லா வாட்டி எடுத்துக்கணும். ஆனால் நிறம் மாறக்கூடாது, பச்சையாகவே இருக்கணும். அடுத்ததாக 10 பல் பூண்டு இருக்குல்ல, அதையும் நம்ம இந்த சட்டியிலே சேர்த்து வாட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப வாட்ட வேண்டாம், கொஞ்சம் அந்த ஈரத்தன்மை போகிற அளவுக்கு வாட்டி எடுத்தால் போதும். பூண்டை எடுத்த பின்னாடி இதே சட்டியில் வரமிளகாவை சேர்த்துக்கலாம். வரமிளகாய் இந்த சூடு பட்டு நல்லா உப்பி வரணும். உப்பி வந்ததும் நம்ம எடுத்துடலாம். தீ ரொம்ப குறைவாக வச்சுக்கிட்டு தான் இது எல்லாத்தையுமே செய்கிறேன். இனி அடுத்ததாக இதே சட்டியில் நம்ம வச்சுருக்கிற 100 கிராம் எள்ளுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பொரித்து எடுக்க போகிறோம். இந்த பொருளை மாற்றின கொஞ்சம் நொடி இந்த சட்டியில் சூடு இருக்குது பாருங்கள், அந்த சூட்டோடு இந்த எள்ளு போடும்போது செத்த நேரத்துக்கெலாம் இது கொஞ்சம் கொஞ்சமாக பொரிய ஆரம்பிச்சிடும். தீயே இருக்கக்கூடாது அடுப்பில். இந்த மாதிரி நம்ம பொரிய விட்டு டக்குன்னு எடுத்துடணும். ரொம்ப நேரம் பொரிஞ்சதுன்னா எள்ளு தீஞ்சு போயிடும். பொரிய விட்ட எள்ளு எடுத்து ஒரு தட்டில் நான் மாற்றிக்கிறேன். இதே மாதிரி மீதம் இருக்கிற எள்ளு எல்லாத்தையுமே நான் பொரிய விட்டு எடுத்துக்க போகிறேன். அடுப்பில் தீ அதிகமாக வச்சுருந்தோன்னா இந்த எள்ளு நிறம் மாறி கருப்பாயிடும். அது மாதிரி ஆகாமல் பார்த்துக்கோங்க. இந்த எள்ளு பொரியவே அவ்வளோ மணமாக இருக்கும். இப்போது வறுத்து எடுத்த எல்லா பொருட்களையும் நல்லா ஆற விட்டுட்டு பின்னாடி ஒரு அரவை கிண்ணத்தில் சேர்த்துட்டு கூடவே புளி, வெல்லம், தேவையான அளவு உப்பு இதை சேர்த்து ஒரு ஓட்டி எடுத்துக்கலாம். உங்களுடைய அரவை கிண்ணம் எல்லாத்தையும் சரியாக அரைக்காது அப்படின்னா முதல்ல பூண்டு, வரமிளகாலாம் சேர்த்து ஓட்டிட்டு அப்புறம் எள்ளு சேர்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், பொடியை நான் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த அருமையான எள்ளு பொடி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு இட்லி அவிச்சு வச்சுருக்கேன். இட்லி, தோசை இது ரெண்டுத்துக்குமே இந்த எள்ளு பொடி அட்டகாசமாக இருக்கும். அதை விட சுடுசோறு நல்லா சுட சுட வடித்து எடுத்ததும் தட்டில் போட்டு இந்த எள்ளு பொடியை மேலே போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா வேறு மாதிரி இருக்கும். இதுக்கு எண்ணெய்லாம் எதுவுமே ஊற்ற வேண்டாம், எள்ளு பொடியும் சோறு மட்டுமே போதும். இந்த எள்ளு சோறு கூட ஒரு அப்பளம் மட்டும் பொரித்து வச்சுட்டா போதும். பசங்களுக்கு வேறு எதுவுமே தேவையில்லைங்கிற மாதிரி அழகாக சாப்பிட்ருவாங்க. இந்த பதிவு பிடிச்சவங்க நம்மளுடைய காணொளிக்கு ஒரு விருப்பம் கொடுத்துருங்க, ஹைப் கொடுத்துருங்க. மேலும் நம்முடைய அலைவரிசையை முதல் முறையாக பார்க்குறவங்க அல்லது ஏற்கனவே சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துட்ருக்குறவங்க ஒரு முறை சப்ஸ்கிரைப் பட்டனை தொட்டு அழுத்திடுங்க. நல்லதொரு சமையல் குறிப்புடன் மீண்டும் நல்லுணவு நம் உணவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.